ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது வார எண்டு ஓகேங்களா. ஸோ இறுதி இந்த நாளில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் நேமில் வந்து நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, யாரையும் நம்பி ஏமாற வேணாம். நம்மளோட அஃபீஷியல் லிங்க் நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பண்ண வேண்டியதான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் இதுதான் பண்ண வேண்டியது ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்கள் வேலை. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நம்ம சேனலில் உள்ள நம்பர்களுக்குலாம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறதான லிங்க்கு. ஸோ அதில் மூலியமாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் தமிழோட கோர்சஸ் வந்து கம்பைன்டு கோர்ஸாக வந்து நம்ம வந்து வெபினார் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும், நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இவங்கள்ட்ட ஓப்பன் பண்ணுறதுனால ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் கம்பேர்ட் டு அதர்ஸ் ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஓப்பன் ஆன கம்பெனியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது மற்ற ப்ரோக்கரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டாக இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உருவான ஒரு கம்பெனி, அதனால தான் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அல்கோ ட்ரேடிங்லேருந்து எல்லா விஷயமும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஆப்பும் சூப்பராகவும் இருக்குது. யூஸ் பண்ணிட்டோம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு லிங்க்கை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பருக்கு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடும், இல்லை ரிஜிஸ்டர் மொபைலுக்குமே வந்துடும். அப்படி வரலன்ற பட்சத்துக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிஃப்டியோட லெவல் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபிங்கர் வந்து எக்ஸாக்டாக நேற்று சப்போர்ட் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இவங்க வந்து டபுள் பாட்டம் மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட இருக்குன்றதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது கீழேருந்தே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் கூட எடுக்கலாம். இன்கேஸ் நாளைக்கு இந்த 22,790க்கு பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா நல்ல ஒரு ஃபாலை வந்து சந்திக்கும் மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட வந்து இந்த 22,780க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலே பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு அந்த இடம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 22,400 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு 23,000 அப்படின்றது தான் வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜரான ஒரு லெவல். இந்த 23,000க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 23,100ன்றது இமீடியட் ரெசிஸ்டண்ட் ஆகும். 23,000 ஏன்னா இந்த ஸ்விங் வந்து ஹை பேருக்கு பார்த்தீங்களா, இன்னையோட ஹை 23,235, அது உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த 1 ஹவர் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த 1 ஹவரை பாருங்க, கிட்டத்தட்ட 11:15க்கு வந்த 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டோஜாவும், அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது வந்து இன்வெர்டர் ஹேமர்னு சொல்லுவோம் இதை. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெர்டர் கேமரா வச்சுட்டு மார்க்கெட் வந்து திரும்பியிருக்காங்க. இந்த இன்வெர்டர் கேமரா வச்சதுக்கு காரணமே மார்க்கெட்டை திரும்புறதுக்கான ஒரு இன்டிமேஷன் தான் ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த டேயோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சா 12,337ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் ஆக்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போனவங்க வந்து 49,826 அப்படின்ற ரேஞ்சுக்கு போனாங்க. அதாவது இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகலான்றதை எதிர்பார்த்துருந்த போது நல்ல ஒரு ஃபால் திருப்பியும் ஓகே, எந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ 120 பாயிண்ட் வந்து இப்போ நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 49,386ன்றது ஒரு மேஜரான ஒரு லெவலாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டேவோட ஹைக்கு மேலே போனுச்சுனாலே 50,000ன்றது நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. 50,000 மேலே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 50,350ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோவை வந்து கட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த லெவல் வந்து 48,780ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் 48,100ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இவங்களுமே வந்து நல்ல ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்றைக்கி ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா நேற்று போய் நின்னாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து நல்ல ஒரு அப்சைடு கிட்டத்தட்ட வந்து 23,400ன்ற ரேஞ்சுக்கு போனாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ஒரு 23,200 வந்து பிரேக் அவுட் பண்ணுதுனாலே அடுத்தது 23,400ன்ற ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 23,500 வரலுமே போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க,
தானே மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ நாளைக்கு 23,200க்கு கீழே வருதுன்ற பட்சத்துக்கு 23,000 தான் அடுத்த சப்போர்ட். அதே மாதிரி 23,500க்கு மேலே போகுது அப்படின்னால 23,650 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் ஆயிருக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சின்னதாக ஒரு டபுள் டாப் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 11,500 வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் திரும்புது. இப்போ நாளைக்கு 11,300க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 11,000ன்றது நம்மளுக்கு வந்து 11,070ன்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஏன்னா ரவுண்ட் ஃபிகராகவும் இருக்குது. இது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி இந்த 11,500க்கு மேலே போகுதுன்னா 11,753ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நிஃப்டி வந்து இந்த இடத்துல வந்து இன்வெர்டர் ஹேமர் வச்சாங்களோ அதே மாதிரி சென்செக்ஸும் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 76,700 வரலையும் போயிருக்காங்க. ப்ரீவியஸ் டேவோட லோன்றது வரலையும் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிப்ரவரியோட லோ வரலையும் போயிட்டு மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஓகே, இப்போ வந்து கீழே வருது அப்படின்னா 75,600க்கு கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 75,200 அப்படின்ற அடுத்த ரேஞ்சு 75,000ன்றதுக்கு அடுத்த ரேஞ்சாக இருக்கும் சப்போர்ட் ரேஞ்சு. அதேமாதிரி ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்த பாசிபிலிட்டிஸ் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் சென்செக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துங்க, நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்க பாருங்கள். உங்களுக்கு வந்து நம்ம வந்து கோர்சஸ் வந்து நம்மளோட அனுபவத்தை வச்சு நம்ம வந்து ஒரு கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்துக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ நம்பா.